மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் ஆகிய வேதங்களின் அடிப்படையில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. எருசலேம் துக்கத்தால் நிறைந்துள்ளது. இயேசுவின் சிலுவையில் அறையப்பட்ட பிறகும் துக்கத்தை தாங்கி நிற்கும் பழைய கற்கள் அது. பெரும் இழப்புக்கு பிறகு ரோமானிய வீரர்கள் தெருக்களில் அணிவகுத்துச் சென்றனர். இது காலையில் மக்கள் மீது திணிக்கப்பட்ட கட்டுப்பாட்டின் கடுமையான நினைவூட்டலாகும். நகரம் அமைதியாக இருக்கிறது. ரோமன் கார்சாவின் நிலையான படிகளால் மட்டுமே உடைக்கப்படுகிறது. ஜெருசலேம் மக்கள் உணர்ந்த ஆழ்ந்த துக்கத்தை நினைவூட்டுகிறது. ஓய்வு நாள் இப்போதுதான் முடிந்துவிட்டது. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் பெண்கள் தாங்கள் தயாரித்த நறுமணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு கல்லறைக்குச் சென்றார்கள். கல்லறையின் வாசலில் இருக்கும் கல்லை யார் புறத்தை தள்ளுவார்கள்? மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயார் மரியா மற்றும் சலோமி ஆகியோர் நறுமணப் பொருட்களை வாங்கினர். கல்லறையின் நுழைவாயிலைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் அவர்கள் மேலே பார்த்தபோது மிகப்பெரியதாக இருந்த கல் உருட்டப்பட்டிருப்பதைக் கண்டார்கள். காலியான கல்லறையில் ஒரு ஒளிரும் இருப்பு தோன்றுகிறது. அது ஒரு அமானுஷ்ய ஒளியுடன் பிரகாசிக்கிறது. பயப்படாதே, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். பின்னர் சீக்கிரமாக போய் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்றும் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் என்றும் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். அவர்கள் பயத்துடனும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் கல்லறையை விட்டு விரைவாக வெளியேறினர். அவர்கள் நோக்கத்துடன் வருகிறார்கள். சீடர்களை கண்டுபிடித்து அவர்களின் உலகத்தை மறுவரையறை செய்ய அச்சுறுத்தும் பூமியை உலுக்கும் செய்திகளை பகிர்ந்து கொள்ள உறுதி கொண்டுள்ளனர். அவர்கள் இயேசுவின் சீடர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லத் தொடங்கினர். அவர்கள் கர்த்தரை கல்லறையிலிருந்து வெளியே எடுத்துவிட்டார்கள், அவரை இங்கே வைத்தார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எனவே பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஓடிக்கொண்டிருந்தனர். ஆனால் யோவான் பேதுருவை விட வேகமாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தான். யோவான் குனிந்து அங்கே கிடந்த நாரழைகளை பார்த்தான். பின்னர் சீமோன் பேதுரு அவருக்கு பின்னால் வந்தார். அங்கே கிடக்கும் நாரழைகளை கண்டான். இயேசுவின் தலையைச் சுற்றியிருந்த துணியும் அங்கேயே இருந்தது. அது இன்னும் அதன் இடத்தில் துணியிலிருந்து தனித்தனியாக கிடந்தது. இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்பதை அவர்கள் இன்னும் வேதவாக்கியங்களிலிருந்து புரிந்து கொள்ளவில்லை. பின்னர் சீடர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பிச் சென்றனர். மரியா மகதலேனா எருசலேமின் பழைய தெருக்களில் ஓடுகிறாள். அவளுடைய மனதில் கலவையான உணர்ச்சிகள் பாய்கின்றன. நினைத்து பார்க்க முடியாத உண்மையின் எடை அவளை தாக்கும் போது அவள் மூச்சு முட்டுகிறது. அவள் உடல் நடுங்குகிறது. ஒவ்வொரு அடியும் அதிர்ச்சியிலிருந்து தப்பிக்க என்றென்றும் மாற்றப்பட்ட ஒரு யதார்த்தத்திலிருந்து தப்பிக்க ஒரு வெறித்தனமான முயற்சியாகும். இப்போது மரியாள் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டே இருந்தாள். அவள் கல்லறைக்குள் பார்க்க குனிந்தாள். இயேசுவின் உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளை நிற உடையில் 2 தேவதூதர்கள் அமர்ந்திருப்பதை அவள் கண்டாள். ஒருவர் தலைப்பக்கத்திலும் மற்றவர் கால்பக்கத்திலும். பெண்ணே, ஏன் அழுகிறாய்? அவர்கள் என் ஆண்டவரை எடுத்துச் சென்று விட்டார்கள். அவரை எங்கே வைத்திருக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை. இதை கேட்டதும் அவள் திரும்பி பார்த்தாள். இயேசு அங்கே நிற்பதைக் கண்டாள். ஆனால் அது இயேசு என்பதை அவள் உணரவில்லை. பெண்ணே, ஏன் அழுகிறாய்? நீங்க யாரை தேடிட்டு இருந்தீங்க? அவள் அவரை தோட்டக்காரன் என்று நினைத்து, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனீர் என்றால் அவரை எங்கே வைத்தீர் என்று சொல்லுங்கள், நான் அவரை எடுத்து வருகிறேன் என்றாள். மேரி. அவள் அவரை நோக்கி திரும்பி, போதகரே, என்னை பற்றிக் கொள்ளாதே, நான் இன்னும் பிதாவினிடத்திற்கு ஏறிப்போகவில்லை என்று அரமேய ரபோனி நீ என் சகோதரர்களிடம் போய், நான் என் தகப்பனிடத்திற்கும் உங்கள் தகப்பனிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறிப்போகிறேன் என்று அவர்களுக்குச் சொல். அதே நாளில் 2 சீடர்கள் எருசலேமிலிருந்து 7 மைல் தொலைவில் உள்ள எம்மாவுஸ் என்ற கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். நடந்த எல்லாவற்றையும் பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கிடையேயான மனத்தை அவர்களின் காலடி சத்தத்தாலும் மெல்லிய காற்றாலும் சொல்லப்படாத துயரத்தால் கனத்த காற்றாலும் மட்டுமே உடைக்க முடிகிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் இந்த காரியங்களை பேசி விவாதித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே வந்து அவர்களுடன் நடந்து சென்றார். ஆனால் இயேசுவை அடையாளம் காணாதபடி அவர்கள் தடுக்கப்பட்டனர். நீங்கள் நடந்து செல்லும் போது என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அவரது இருப்பு அறியப்பட்டதாகவும் மர்மமானதாகவும் உணர்கிறது. அவரது உண்மையான அடையாளம் தெய்வீக மர்மத்தின் கரையில் மறைக்கப்பட்டுள்ளது. எருசலேமுக்கு வருகை தரும் நீங்கள் மட்டும்தான் இந்த நாட்களில் அங்கு நடந்த விஷயங்களை அறியவில்லையா? நாசரேத்து இயேசுவை பற்றிய விஷயங்கள் என்ன? அவர் தேவனுக்கு முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். எல்லா மக்களும், பிரதான ஆசாரியர்களும் நம்முடைய அதிகாரிகளும் அவரை மரண தண்டனைக்கு ஒப்புக் கொடுத்து சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் யெசபேலை மீட்பவர் அவரே என்று நாங்கள் நம்பியிருந்தோம். மேலும் இவை அனைத்தும் நடந்து இன்று 3வது நாள் ஆகிறது. கூடுதலாக எங்கள் பெண்களில் சிலர் எங்களை ஆச்சரியப்படுத்தினர். இன்று அதிகாலையில் அவர்கள் கல்லறைக்குச் சென்றார்கள். பின்னர் எங்கள் தோழர்களில் சிலர் கல்லறைக்குச் சென்று பெண்கள் சொன்னது போலவே அதை கண்டார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை. தீர்க்கதரிசிகளை நம்புவதற்கு எவ்வளவு முட்டாள்தனம் மற்றும் மெதுவாக! மேசியா தம்முடைய மகிமைக்குள் நுழைவதற்கு முன்பு துன்பப்பட வேண்டியிருந்தது. மோசே முதல் எல்லா தீர்க்கதரிசிகள் வரை எல்லா வேத வாக்கியங்களிலும் தம்மை பற்றி சொல்லப்பட்டதை இயேசு அவர்களுக்கு விளக்கினார்.
அந்தி மயங்கி விழும்போது அவர்கள் அந்தியின் அமைதியான சாயல்களால் மூடப்பட்ட ஒரு எளிய கிராமமான எம்மாவுசை அடைகிறார்கள். எங்களுடன் இருங்கள், ஏனென்றால் மாலை நெருங்கிவிட்டது. எம்மாவுசில் உள்ள எளிய மேஜையில் நாள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இயேசு கிருபையுடன் அப்பத்தை உடைத்து அதை தம் தோழர்களுக்கு வழங்குகிறார். இயேசு அவர்களுக்கு உடைந்த அப்பத்தை கொடுக்க தொடங்கினார். இயேசு 2 சீடர்களையும் விட்டுச் செல்கிறார். எங்கள் இதயங்கள் எங்களுக்குள் எரியவில்லையா? அவர் வழியில் எங்களுடன் பேசி வேதவசனங்களை எங்களுக்கு விளக்கி காட்டினார். அவர்கள் எழுந்து உடனடியாக எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். அங்கே அவர்கள் 11 பேரையும் அவர்களுடன் இருந்தவர்களையும் ஒன்றாக கூடியிருப்பதை கண்டார்கள். கர்த்தர் உயிர்த்தெழுந்து நமக்கு தோன்றினார் என்பது உண்மைதான். பின்னர் இருவரும் வழியில் நடந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்ட போது அவர்கள் அவரை எவ்வாறு அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்பதையும் விவரித்தனர். வாரத்தின் முதல் நாளன்று மாலையில் யூதத் தலைவர்களுக்கு பயந்து சீடர்கள் கதவுகளை பூட்டிக் கொண்டு அமர்ந்திருக்கையில் இயேசு வந்து அவர்கள் நடுவில் நின்று அவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்தார். உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். அவர்கள் திடுக்கிட்டு பயந்து ஒரு பேயை கண்டதாக நினைத்தார்கள். இதைச் சொன்ன பிறகு அவர் அவர்களுக்கு தம்முடைய கைகளை காட்டினார். இயேசுவும் தன் பக்கத்தை காட்டினார். நீங்கள் பார்க்கிறபடி ஒரு பேய்க்கு சதை மற்றும் எலும்புகள் இல்லை, என்னிடம் உள்ளது. கர்த்தரை கண்டபோது சீஷர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். பிதா என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். பரிசுத்த ஆவியை பெறுங்கள். நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னித்தால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் அவர்களை மன்னிக்காவிட்டால் அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். இங்கே சாப்பிட ஏதாவது இருக்கிறதா? அவர்கள் அவருக்கு ஒரு துண்டு சுட்ட மீனை கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன்னிலையில் சாப்பிட்டார். இயேசு வந்தபோது 12 பேரில் ஒருவரான தோமா சீடர்களுடன் இல்லை. அதனால் மற்ற சீடர்கள் அவரிடம், நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொன்னார்கள். அவருடைய கைகளில் ஆணிகளின் தழும்புகளை பார்த்து, ஆணி இருந்த இடத்தில் என் விரலை வைத்து என் கையை அவர் விழாவிலே போட்டாலொழிய நம்ப மாட்டேன். ஒரு வாரம் கழித்து அவருடைய சீடர்கள் மீண்டும் வீட்டில் இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடன் இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் இயேசு வந்து அவர்கள் நடுவில் நின்றார். உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். தாமஸ், உன் விரலை இங்கே போடு, உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. என் ஆண்டவரே, என் கடவுளே, சந்தேகப்படுவதை நிறுத்தி நம்புங்கள். ஏனென்றால் நீங்கள் என்னை கண்டீர்கள், விசுவாசித்தீர்கள். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதன் பிறகு இயேசு கலிலேயா கடலோரத்தில் தம்முடைய சீஷர்களுக்கு மீண்டும் தோன்றினார். இது இப்படி நடந்தது. நான் மீன் பிடிக்கப் போறேன், நாங்கள் உங்களுடன் செல்வோம். யாக்கோபு, யோவான், தோமா, நத்தானியேல் மற்றும் பிற சீடர்கள் பேதுருவுடன் தொடங்கினர். அந்த இரவு அவர்களுக்கு எதுவும் பிடிக்கவில்லை. அதிகாலையில் இயேசு கரையில் நின்றார். ஆனால் சீடர்கள் அதை இயேசு என்று உணரவில்லை. கரையிலிருந்து வெகு தொலைவில் சீடர்கள் தங்கள் படகில் கஷ்டப்படுகிறார்கள். தண்ணீருக்கு குறுக்கே மீட்பு அவர்களை நெருங்குகிறது என்பதை அறியாமல். நண்பர்களே, உங்களிடம் மீன் இல்லையா? இல்லை, நாங்கள் நிறைய முயற்சி செய்துவிட்டோம். படகின் வலது பக்கத்தில் உங்கள் வலையை வீசுங்கள், கலிலேயா கடலில் சிலவற்றை காண்பீர்கள். காலை மெதுவாக நெருங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் அப்படி செய்தபோது ஏராளமான மீன்கள் இருந்ததால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. உணவு மற்றும் செல்வத்தின் நம்பிக்கையால் வலை நிரப்பப்படுவதால் கடல் அதன் பரிசுகளை வழங்குகிறது. அது கர்த்தர். சைமன் பீட்டர் அவன் சத்தத்தை கேட்டு தண்ணீரில் குதித்தான். மற்ற சீடர்கள் கரையிலிருந்து சுமார் 100 முழ தூரத்தில் இல்லாததால் மீன்கள் நிறைந்த வலையை இழுத்துக்கொண்டு படகில் பின்தொடர்ந்தனர். அவர்கள் கரையேறின போது அங்கே மீன்களும் சிறிது ரொட்டியும் எரியும் கரி நெருப்பை கண்டார்கள். வறுத்த மீனின் மனம் உப்புக்காற்றோடு கலந்து அனைவரையும் ஒன்றாக ஒரு எளிய உணவை அனுபவிக்க அழைக்கிறது. மென்மையான அலைகள் கரையை மென்மையாக தாக்கும் போது கலிலேயா கடல் வெயிலில் பிரகாசிக்கிறது. நீ இப்போது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வா. எனவே சீமோன் பேதுரு மீண்டும் படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தான். அது பெரிய மீன்களால் நிறைந்திருந்தது, 153. ஆனால் இவ்வளவு அதிகமாக இருந்தும் வலை கிழியவில்லை. கலிலேயா கடலின் அசாதாரண தருணத்தை மிகுதியாக பிடிப்பது எடுத்துக் காட்டுகிறது. காலை சூரியனின் பிரகாசமான பார்வையில் கலிலேயா கடல் அமைதியான பிரகாசத்தில் விழித்தெழுகிறது. கரையில் ஒரு சிறிய நெருப்பு நடனமாடுகிறது. மினுமினுப்பான நிழல்களை வீசி கொதிக்கும் மீன்களின் நறுமணத்தை முயற்சிக்கிறது. சீடர்களிடையே மரியாதையற்ற மனம் நிலவுகிறது. ஒவ்வொரு இதயமும் ஆழ்ந்த உண்மையை அமைதியாக ஒப்புக்கொள்கிறது. அது கர்த்தர் என்று அவர்களுக்கு தெரியும். கலிலேயா கடலின் அமைதியான கரையில் பணிவான தாராள மனப்பான்மையின் ஒரு கணம் வெளிப்படுகிறது. கிருபையுடன் இயேசு ரொட்டியையும் மீனையும் பகிர்ந்து கொண்டு உணவை வழங்குகிறார். ஆழ்ந்த இரக்கத்தின் அடையாளமாக இயேசு வந்து ரொட்டியை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். மீனையும் அவ்வாறே செய்தார். வா, கொஞ்சம் மீன் சாப்பிடு. அமைதியான கலிலேயா கடலில் விடியற்காலை வந்ததும் இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி திரும்பினார். அவருடைய கண்கள் ஆழ்ந்த நோக்கத்தை பிரதிபலித்தன. யோவானின் மகனான சீமோனே, நீ இவர்களை விட என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். பிறகு என் ஆட்டுக்குட்டிகளுக்கு உணவளிக்கவும். யோவானின் மகனான சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். பிறகு என் ஆடுகளை கவனித்துக்கொள். பேதுருவின் ஆன்மாவின் ஆழத்தை இயேசு ஆராயும் போது
அமைதியான கலிலேயா கடல் மின்னுகிறது, தெய்வீக ஒளியை பிரதிபலிக்கிறது. யோவானின் சீமோனின் மகன். யோவானின் மகனான சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இறைவா, உனக்கு எல்லாம் தெரியும். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். பிறகு என் ஆடுகளை மேய். உண்மையாகவே உண்மையாகவே நான் உனக்குச் சொல்லுகிறேன், நீ இளைஞனாக இருந்தபோது நீயே ஆடை அணிந்து விரும்பிய இடத்துக்குச் சென்றாய். ஆனால் நீ முதுமையடையும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உனக்கு ஆடை அணிந்து நீ விரும்பாத இடத்திற்கு உன்னை கொண்டு செல்வான். தேவனை மகிமைப்படுத்த தாம் எப்படிப்பட்ட மரணத்தை பெற்றார் என்பதை காட்டவே இதைச் சொன்னார். என்னை பின்பற்றி வா ஆண்டவரே. இந்த மனிதனைப் பற்றி என்ன? நான் வரும்வரை அவன் இருக்க வேண்டும் என்பது என் விருப்பம் என்றால் அது உனக்கென்ன? நீ என்னை பின்தொடர். இந்த சீஷன் இறக்க மாட்டான் என்று மக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் இயேசு உண்மையில் அவர் இறக்க மாட்டார் என்று சொல்லவில்லை. இயேசு அவர்களுக்கு 40 நாட்கள் தோன்றி தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். பிரகாசமான சூரியனின் கீழ் இயேசு தம் சீடர்களை ஒலிவ மலையை நோக்கி அழைத்துச் செல்கிறார். அவர்களின் பாதை அடிவானம் வரை நீண்டுள்ளது. விதியை நோக்கி பயணிக்கும் போது ஆலிவ் மலையின் அமைதியான சரிவுகள் ஆறுதலை அளிக்கின்றன. ஒலிவ மலையில் இயேசு தம்முடைய இறுதிப் போதனைகளை தம்முடைய சீடர்களுக்கு வழங்குகிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவர்கள் கடைப்பிடிக்கும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நிச்சயமாக நான் உலகத்தின் முடிவு வரை எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினபடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறேன். ஆனாலும் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையால் திருத்தப்படும் வரைக்கும் நகரத்திலே தங்கியிருங்கள். இயேசு சீடர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்த போது இயேசு அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பின்னர் அவருடைய சீடர்கள் அவரை வணங்கினர். இயேசு அவர்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்தது. அவர் போய்க் கொண்டிருக்கும் போது அவர்கள் வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று வெள்ளை நிற உடையணிந்த 2 ஆண்கள் அவர்களுக்கு அருகில் நின்றனர். ஏன் வானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். நீங்கள் அவரை பார்த்த அதே வழியில் திரும்பி வருவார். பரலோகத்திற்கு சென்ற அதே இயேசு கிறிஸ்து விரைவில் திரும்பி வரப்போகிறார். ஆனால் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும்